நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். சரிங்களா? இதில் சாம்பிள் பிக்சர்ஸ் நிறைய வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிக்சருக்கு பேக்ரவுண்ட் ஏதாட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வச்சுருக்க சப்ஜெக்ட்டும் பேக்ரவுண்டும் வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, நாம் வைக்கிற பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சப்ஜெக்டோட டோனை எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதாவது பேக்ரவுண்டை எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ சாம்பிளுக்கு இந்த 2 பிக்சரை என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோட்டோஷாப்பில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷன் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இது எனக்கு தேவையான பேக்ரவுண்டு. இது எனக்கு என்னென்னா இந்த சப்ஜெக்ட் பிக்சரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கிறேன். இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், சுருக்கி எனக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணுறேன், செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டு என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீட்டில் பில்டிங் இருக்கக்கூடிய ஒரு பிக்சர். நாம் அதில் நின்று ஃபோட்டோ ஷூட் பண்ணால் எந்த அளவுக்கு சப்ஜெக்ட் உயரமாக இருப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், செட் பண்ணணும். இப்போ நான் செட் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்களேன், பிக்சரை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேக்ரவுண்ட் டோனு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, டார்க்கான டோனாக. ஆனால் எனக்கு சப்ஜெக்ட் எல்லோ டோனாக இருக்குது. இது எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறது அப்படின்னா, இது இமேஜ் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னால் நீங்கள் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் கலர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். சரி, இதில் இருக்க ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இந்த இமேஜ் ஆப்ஷனில் லூமினன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது உங்கள் சப்ஜெக்டோட பிரைட்னஸை கூட்டுறது, அதோட பிரைட்னஸையும் கம்மி பண்ணுறது. சரிங்களா? அது போக கலர் இன்டென்சிட்டி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இன்டென்சிட்டின்னு இருக்கிறது என்னென்னா, இந்த கலரை கம்மி பண்ணுறது, அதுக்கப்புறம் கலரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறது. சரிங்களா? இது ரெண்டும் ஒரு ஆப்ஷன். ஓகே, இதை வச்சு நாம் எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்ட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேன்சல்ங்கிற இடத்துல ரீசெட்னு வரும். தப்பாக ஏதாட்டும் பண்ணிவிட்டு அப்படி ரீஸ்டார்ட் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா நம்மளுக்கு மாறிடும். சரிங்களா? ரீசெட் கொடுத்தா எல்லாம் நம்ம வேல்யூ எப்படி இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இதில் பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை டிக் பண்ணால் போதும், பேக்ரவுண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அழகாக மேட்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேட் அப்படின்ற ஆப்ஷன் என்ன அப்படின்றத பாருங்கள். இந்த சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப கலரை அதிகப்படுத்திட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபேடுங்க ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுன்னா, இதை இன்க்ரீஸ் பண்ண உங்கள் ஒரிஜினல் சப்ஜெக்டோட கலர் என்னவோ அது வரும். இதை உதாரணத்துக்கு ஃபுல்லாக 100 வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் ஒரிஜினல் கலர் சப்ஜெக்டில் இருந்த என்ன கலர் இருந்ததோ அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இதை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு அழகாக மேட்ச் பண்ணிடுச்சு. கலர் கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கலர் கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்களா? லைட்டாக கலர் கம்மி பண்ணிக்கலாம். லூமினன்ஸில் லைட்டாக ஒரு சின்ன பிரைட்னஸ், கலர் கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, டன். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், பிக்சரு இப்படி இருந்த பிக்சரை இப்படி மாற்றிடுச்சு. அதாவது டோன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லோ டோனில் இருக்கக்கூடிய பிக்சரை இப்படி மாற்றிடுச்சு. டன். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஷேடோ அப்ளை பண்ணிடலாம். ஒரு நியூ லேயரை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு சப்ஜெக்ட்டுக்கு கீழே அந்த லேயரை கொண்டு வந்துக்கிறேன். ப்ரஷ் டூல் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு நார்மலாக ரைட் கிளிக் அப்படிங்கிறத பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ரவுண்டு காட்டும். இதை கிளிக் பண்ணி ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி டவுன் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அழகாக உங்களுக்கு ட்ராக் ஆகிடும். ஸோ இப்படி இல்லை, எனக்கு இந்த ஆப்ஷன் தெரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ப்ரஷ் அப்படிங்கிற செட்டிங்க்கு நீங்கள் வாங்க. ப்ரஷ் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ரவுண்ட்னஸ் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 15 அப்படிங்கிறத கொடுங்க நீங்கள். சரிங்களா? ஓகே. இப்போது இதை என்ன பண்ணுறேன், நான் இங்கே கருப்பு கலர் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி எனக்கு இது என்னவோ மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோவாக மாறிடுச்சு. டன். இப்போது இந்த ஷேடோவை நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக கொஞ்சம் வேல்யூ கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 80 70 இந்த மாதிரி வச்சுக்கிறேன். டன். இப்போ பிக்சருக்கு பேக்ரவுண்டுக்கு நம்ம அழகாக மேட்ச் பண்ணிட்டோம். என்ன, பிக்சர் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது, பேக்ரவுண்ட் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கர்வ்ஸ் அப்ளை பண்ணுறேன். கர்வ்ஸில் லைட்டாக ஒரு சின்ன ஹைலைட் மட்டும் ஏற்றுறேன். ஹைலைட். டன். இப்போ எனக்கு பிக்சரு அழகாக பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடுச்சு. சரிங்களா? இன்னும் பாப்பப் பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு, இதில் பார்த்தீங்கன்னா பிளர் கேலரி அப்படின்னு இருக்கா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா, லிட்ஸ் பிளர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிட்ஸ் பிளரை நான் கிளிக் பண்ணுறேன். இது என்ன பண்ணுன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அதாவது இந்த சர்க்கிளுக்கு உள்ளே என்ன இருக்கோ அது ஃபோக்கஸில் இருக்கும், சர்க்கிளுக்கு அவுட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் பிளர் ஆகிடும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், சர்க்கிளை கொஞ்சம் நல்லா சின்னது பண்ணி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வைக்கிறேன். சரிங்களா?
கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் வைக்கிறேன். அவுட்டரோட ப்ளர் வேல்யூ வந்து கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா. லைட்டாக தான் நம்மளுக்கு ப்ளர் தெரியுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு போர்ட்ரேட் எடுத்திருக்கோம், லென்ஸை யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் சரிங்களா. டன். இந்த அளவுக்கு எனக்கு இது ஓகே. ஒரு 10 ஒரு 15 பிக்சல் சரியாக இருக்கும், அதனால் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்படி இருந்த பிக்சர் இப்படி மாறிடுச்சு. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரலாக தெரியும், ஒரிஜினலாக எடுத்த மாதிரிக்கே தெரியும் சரிங்களா. டன். இப்போ இதை என்ன பண்ணுறேன், நான் வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு பிக்சர் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஒரு டைனோசர் பிக்சர் வச்சுருக்கேன், இதில் ஒரு பேக்ரவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டைனோசர் பிக்சரை இதுக்குள்ளே நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ட்ராக் பண்ணி நான் கொஞ்சம் இதை என்ன பண்ணுறேன், சின்னது பண்ணிக்கிறேன் சரிங்களா. டன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர் பிக்சர் என்ன பண்ணுறேன், கீழே வந்து ஷேடோ வேணும் சரிங்களா. இதை நான் மாஸ்கிங் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த ஷேடோவுக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஒயிட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி Ctrl+J கொடுத்தோம்னு வச்சுங்களேன், இந்த பேக்ரவுண்ட் கலர் எனக்கு வந்துடும். இதுக்கப்புறம் இதோட பிளெண்ட் மோடு என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். கொடுத்துட்டா நம்மளுக்கு அந்த ஷேடோ மட்டும் கரெக்டாக அதில் இருக்கும். இப்போ எனக்கு பாருங்களேன், ஷேடோ வந்து வந்துடுச்சு. ஓகே. இப்போ இந்த பிக்சர் என்ன பண்ண போகிறோம், பேக்ரவுண்டுக்கு மேட்ச் பண்ண போகிறோம். திரும்ப இமேஜ் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன், மேட்ச் கலர் அப்படிங்கிறத கொடுக்குறேன், நியூட்ரலைஸ் அப்படிங்கிறத ஆன் பண்ணுறேன். பட் எனக்கு மேட்ச் ஆகலை சரிங்களா. அதாவது ஒரு சில பிக்சருக்கு இந்த நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வேலை செய்யும், சில நேரங்களில் வேலை செய்யாது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிவிடும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும் சரிங்களா. இப்போது இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன், இதில் நம்மளுக்கு என்னது காட்டுது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டைனோசரோட பிக்சர் தான் காட்டுது. அதுக்கு கீழே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அந்த பிக்சர் என்னென்னா இந்த டைனோசரும் இந்த பேக்ரவுண்டு இருக்க மாதிரி ஒரு பிக்சர் காட்டுது. இது நீங்கள் குழம்பாமல் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் இந்த ஒரு பிக்சர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிக்சர் எதுவும் ஓப்பன் பண்ணக்கூடாது. இது மட்டும், அதாவது வேறு எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே ஓப்பன் பண்ணலை, எனக்கு தேவையான இந்த ஒரே ஒரு ஃபைல்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்குது. இப்போது இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா குழம்பாமல் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், மேட்ச் கலர் வரேன். இதில் கீழே சோர்ஸில் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்களேன். இது என்ன அப்படின்னு பாருங்கள், கடைசி நம்பரை பாருங்கள் 891. இங்கே பாருங்கள் நம்பரை 891.jpg சரிங்களா. என்னென்னா நாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டோட நேம் சரிங்களா. நாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்டோட நேம் சரி. சோர்ஸ் அப்படிங்கிறது நாம் ஓப்பன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்டோட நேமை கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்டு என்னன்னு பாருங்கள், இந்த ஒயிட் பேக்ரவுண்டு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டுக்கு நேமை பாருங்கள், பேக்ரவுண்ட் தான் இருக்குது. அந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் நல்லாவே தெரியும், பொறுமையாக பாருங்கள், தெரியுதுங்களா. இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டைனோசர் பார்த்திங்கன்னா மாறிடுச்சு. ஆனால் நம்ம இது வந்து எனக்கு இவ்வளோ ஃபுல்லாக வேணாம், கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா இந்த ஃபேட் அப்படிங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணலாம், அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அதுபோல் கலரை கொஞ்சம் கம்மி பண்ணுறேன், அண்ட் லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இப்போ பாருங்களேன் எனக்கு இது ஓகே. இந்த ப்ரிவியூவை டிக் எடுத்தோம்னா ஒரிஜினல், டிக் பண்ணால் எடிட்டிங் அப்படிங்கிறது காட்டும். இப்போ இந்த டோனிங் பாருங்களேன் எனக்கு ஓகே, இது ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள் பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி இருக்குது. அந்த பனிப்பிரதேசத்தில் ஒரு டைனோசர் வந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த சீன் நம்மளுக்கு மாறிடுச்சு. இது வந்து ஒரிஜினல், இது எடிட்டிங் சரிங்களா. ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு பேக்ரவுண்டை மேட்ச் பண்ணி கொடுத்துடுச்சு. இப்போ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பிக்சர் சாம்பிளுக்கு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நியூ டாக்குமெண்ட்டே க்ரியேட் பண்ணுறேன். டாக்குமெண்ட்டோட நேம் என்ன வச்சுருக்கேன், ஒரு 12:18 வச்சுக்கிறேன் சரிங்களா. 12:18 அப்படிங்கிற சைஸ் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல 12:18 வச்சுக்கிறேன். ஒரு 300 ரெசல்யூஷனில் கிரேட் பண்ணுறேன். டாக்குமெண்ட்டோட நேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை சேவ் பண்ணி காட்டலாம் சரிங்களா. சேவ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 12:18 PST அப்படின்னு தான் நான் நேம் வச்சுருக்கேன், வேறு எதுவும் மாற்றலை, நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க. இப்போ இந்த பேக்ரவுண்டை அப்படியே ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இங்கே போட்டுடுறேன் சரிங்களா. இதில் வந்து கரெக்டாக அந்த பேக்ரவுண்டை நான் என்ன பண்ணுறேன் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான பிக்சரை என்ன பண்ணுறேன், பிக்சரையும் ட்ராக் பண்ணிக்கிறேன். பிக்சர் எனக்கு வந்து ஒரு ஃபுல் சைஸ் வேணாம் சரிங்களா, ஒரு ஆஃப் சைஸ் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். டன். இப்போது இதையும் நம்ம மேட்ச் பண்ணலாம். இப்போது சப்ஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நேம் கூட மாற்றிக்கிறேன் பாருங்களேன்.
பேக்ரவுண்டுக்கு பிஜின்னு வச்சுக்கிறேன், சப்ஜெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், சப்ஜெக்ட்டு பிஜி பேக்ரவுண்டு, இன்னொன்று ஒயிட் பேக்ரவுண்டு. ஏன்னா இது நம்ம நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதனால். இப்போ சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச் கலர் இதில் போய்ட்டு நியூட்ரலைஸ் அப்படிங்கிறத நான் டிக் பண்ணுறேன். இப்போ நியூட்ரலைஸ் பாருங்களேன் என்ன பண்ணியிருக்குன்னா, பேக்ரவுண்டோட கலர் டார்க்னஸ் கலரு, அந்த கலரை அனலைஸ் பண்ணி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருச்சு. இது வந்து ஒரிஜினலு, இது எடிட்டிங். இப்போது அந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த டைனோசர் படத்துக்கு என்ன பண்ணோம், பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணி மேட்ச் பண்ணோம். அதே மாதிரி இதுலேயும் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த பேக்ரவுண்டு பிஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக நான் என்ன பண்ணுறேன், ப்ளர் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்ஜெக்ட்டு ஷார்ப்பாக இருக்குது, பேக்ரவுண்டும் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நம்ம பேக்ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம், லைட்டாக ப்ளரில் போய்ட்டு காசியன் ப்ளர் அப்ளை பண்ணுறோம். காசியன் ப்ளர் ஒரு 30 இருக்குது, ஒரு 25 பிக்சல் வச்சுட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா? திரும்ப இப்போ சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மேட்ச் கலர் இந்த ஆப்ஷன் நீங்கள் நோட் பண்ணுங்கள் நல்லா. இப்போது நான் நியூட்ரலைஸ் கொடுக்காம இங்கே சோர்ஸ் வச்சு மேட்ச் பண்ண போகிறேன். இதில் கிளிக் பண்ணி பாருங்களேன், முதல்ல இருக்கிறது இந்த ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டோட நேம், செகண்டில் இருக்கிறது இந்த செகண்ட் டாக்குமெண்ட்டோட நேம், தேர்டில் இருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 12க்கு 18 பிஹெச்டிங்க நம்ம ஓப்பன் இந்த பார்க்குற இந்த டாக்குமெண்ட்டோட நேம். இப்போது நீங்கள் இதில் டாக்குமெண்ட் நேம் பார்த்து கரெக்டாக கொடுத்துருவீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டாக்குமெண்ட்டோட நேம் இதில் கூட கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டார்கெட் அப்படின்னு கொடுத்து 12க்கு 18 பிஹெச்டின்னு கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து பார்த்து வச்சிருவேன் சார், எனக்கு எதுவும் குழம்பாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரில் என்ன வைக்கணும், பேக்ரவுண்ட் வைக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து இது நாம் பேக்ரவுண்டு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கோம், பிஜின்னு கொடுத்துருக்கோம். அந்த பிஜி அப்படிங்கிற நேமை தான் செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்களேன், பேக்ரவுண்டு எவ்வளோ டார்க்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அழகாக பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இது பத்தாது, இது வந்து சரி, இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபேட் ஆப்ஷனை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஒரு சின்ன லூமினன்ஸு கலர் லைட்டாக வைக்கணும் வச்சுக்கலாம், இல்லை கம்மி பண்ணணும் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? சரி, இந்த மாதிரி பண்ணிடலாம். சப்போஸ் எனக்கு குழம்பு சார், நான் ரொம்ப குழம்புவேன், எனக்குலாம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு, பின்னாடி இருக்க டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த ஒரே ஒரு டாக்குமெண்ட்டு, இந்த ஒரு டாக்குமெண்ட் மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். இப்போது இதே ஆப்ஷனை திரும்பவும் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா மேட்ச் கலரில் போயிட்டு என்ன பண்ணுறேன், திரும்ப சோர்ஸில் பாருங்களேன், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காட்டும், வேறு டாக்குமெண்ட் எதுவும் இல்லைன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் தான் காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சப்ஜெக்ட் பின்னால் இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்படிங்கிறது இருக்கதை திரும்ப என்ன பண்ணணும், பிஜின்னு கொடுக்கணும். பிஜிக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் ஆகிடும். இப்போ அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. ஒரு லைட் எஃபெக்ட் கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? லைட் எஃபெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன், டாப்பில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல டாப்பில் லைட்டாக அந்த மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறேன், லைட்டாக ஒரு கலர் பேலன்ஸில் லைட்டாக ஏற்றிக்கிறேன். இது எப்படின்னா கரெக்டாக அவங்க ஹெட்டில் தலையில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் எஃபெக்ட் நம்மளுக்கு ஃபில் ஆகிருக்க மாதிரி இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக மேட்ச் பண்ணிட்டோம். சப்போஸ் இன்னும் பத்தலைன்னா நீங்கள் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி கலர் கூட கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் கூட கொஞ்சம் ஏற்றிக்கலாம். பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லான பேக்ரவுண்ட் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கலர் எல்லாம் கம்மியாக இருக்கக்கூடிய கிரே கலர் பேக்ரவுண்டு இது. சரிங்களா? இப்போ பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ லுக்காக இருக்குன்ட்டு. இவ்வளோ தான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டை மேட்ச் பண்ண முடியும். சரிங்களா? ஆனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நோட் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ் அப்படிங்கக்கூடிய இந்த இமேஜ் கலர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, சாரி மேட்ச் கலர் அப்படின்ட்டு இருக்கையில் சோர்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். சோர்ஸ் இந்த இடத்துல டாப்லேயும் உங்கள் நேம், சோர்ஸோட நேம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் வச்சுருக்க டாக்குமெண்ட்டோட நேம் அதை வந்து செக் பண்ணிக்கிடுங்க. நியூட்ரலைஸ் அப்படிங்கிறத கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மேட்ச் பண்ணும். அது பண்ணலைன்னா இந்த சோர்ஸில் பண்ணுங்கள். இந்த சோர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணும். ஆனால் நீங்கள் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக நீங்கள் தான் அது உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக நம்மளுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,